இன்றைய தலைவர் அண்ணாமலை அவர் ஜெயிச்சு அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். நம்ம திமுக வந்த உடனே மதுரைக்கார ஒருத்தரை போட்டாங்க. அவர் வெளிநாட்டில் தான் இருந்தனால ரொம்ப தூய்மையாக பேசுகிறவர். அவர் போட்ட ஒரு எண்ணிக்கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு 87 கோடி ரூபா நம்ம வட்டியாக மாத்திரம் அடைச்சிட்டு இருக்கோம். முதல் கிடையாதுங்க, வெறும் வட்டி மாத்திரம். அது இப்போ எப்படி கூடி கூட 100 கோடி ரூபா வட்டி மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இன்னொன்று அவர் சொன்னார், வங்கி கடனாக தமிழ்நாடு அரசு செலுத்திய வட்டி 87 கோடி உள்ளது அப்படின்னு தெளிவாக அப்போ அந்த காலத்தில் சொல்லுவோம். அப்போ இப்பயும் அதே லெவலில் தான் இருக்கும். வேறு 2 விஷயமும் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. மாநகராட்சி, நகராட்சி போன்ற உள்ளாட்சிகளுக்கு 1200 கோடி பணம் கட்டாமல் நிலுவையில் இருக்குது. அப்போ அது எங்கேருந்து வரப்போகுது? அங்கே மக்கள்கிட்ட வர வரி பணத்தை தான் இவங்க கட்டி ஆகணும். 1200 கோடின்னா சும்மா வர காசு, பெரிய தொகை. இதனால தான் கிராமத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சாதாரண திடீர்னு தண்ணி இல்லைன்னா கூட, கரண்ட் இல்லைன்னா கட் பண்ணி விட்டுறாங்க. ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. கிராமப்புறம் செழுமை அடையாத காரணம் இந்த மாதிரி ஒரு நிலுவையில் பணம் இருக்கிறது தான். இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நிர்வாக திறமை நம்ம அண்ணாமலைகிட்ட சிறப்பாக இருக்கும். அவர் நிதி அமைச்சராகவோ இல்லை எந்த ஒரு துறை கொடுத்தாலும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கும். நம்ம பேருந்து எடுத்துக்கோங்களேன். அவர் பேருந்து அவர் துறையில் அவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பேருந்து தான் இருக்கிறதுலே நம்பர் 2 கடன் தொல்லையில் இருக்கிற இது. ஆல்மோஸ்ட் எல்லா பஸ் ஸ்டாண்டும் அடமானத்தில் இருக்குது. உங்கள் ஊரில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? உண்மையாக பார்த்தீங்கன்னா அது கலைஞர் பேர்லேயோ பெரியார் பேர்லேயோ போட்டுட்டு அதை அடமானம் வச்சு அதுக்காக வட்டி வாங்கி மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு தாங்க. லட்சக்கணக்கான பணத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி கிட்ட மேலே கடன் இருக்குது. 2 துறை, மின்துறையும் போக்குவரத்து துறை, இது 2 மாத்திரமே 2 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. இவங்க சும்மா மக்களுக்காக, பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்மகிட்ட திறமை இருக்குது, நம்மகிட்ட சொத்து இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் அடமானம் வச்சு அதுக்கு வட்டியாக கொடுத்து அதை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேன்சர் மாதிரி உள்ள நோயாக ஆக்கிட்டாங்க. இந்த நிர்வாக திறமையை நம்ம மாற்றணும்னா இன்றைய தலைவர் அவர் அமைச்சரால் தான் முடியும். கட்டாயம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுல நாம் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாரும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். கட்சியில் மிக சிறப்பாக வேலை பார்க்க வேண்டிய காலகட்டம் இது. பிஎல்ஏலேருந்து கிளை வரைக்கும் சிறப்பாக ஒரு குடும்பமாக நம்ம வேலை செய்கிறோம். அதனால் கட்டாயம் நம்ம ஜெயிக்கிறது பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி 87லேருந்து 100 கோடி ரூபா ஒரே நாள் வட்டி கொடுக்கறத நம்ம கட்டாயம் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கடுத்து 5 வருஷத்தில் பணம் அதிகம் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாக்கி நம்ம அடுத்த மாநிலங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜப்பான்லேருந்து அவங்க எவ்வளோ கடனில் இருந்தாலும் நமக்கு அவங்க கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருக்காங்க. அது மாதிரி நம்மகிட்ட பொருளாதார உயர்வு இருக்கணும்னா திமுகவை அகற்றியே ஆக வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்குது. ப்ளஸ் அவங்க ஒரு டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ், குடும்ப அரசியல் அவங்களுக்கு என்னென்னா, நீ எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, எனக்கு வர பணம் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான், குட்டி பாகிஸ்தான் மாதிரி தான் இப்போ இருக்கிற ஸ்டாலினோட அரசாங்கம். அது அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. நம்மளோட இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு, நடுவில் இருக்கிற நம்ம வேலை பார்க்குறவங்களாவது நம்ம பாட்டுக்கு இதுவாக இருப்போம். ஸோ முதியோர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் திருச்சியில் இப்போ புதுசாக ஏதோ ஒரு திட்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு 200 முதியோர்களை வச்சு அவங்களுக்கு ஏதோ பணத்தை கொடுத்து ஓட்டு அரசியல் தான் இதெல்லாம் ஆகுது. ஸோ நிர்வாக சீர்கேடுனால தான் தமிழ்நாடு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. கேன்சர் நோய் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி ஒரு 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 காலகட்டம் வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்குது. 2026 அவங்கள தூக்கி வெளியில் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஆட்சி வாய்ப்பை கொடுத்தோம்னா கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு புது திருப்பமாக கொண்டு ஒரு சிங்கப்பூரோ இல்லை ஒரு டோக்கியோவோ அது ஒரு ஜப்பானோ அந்த லெவலுக்கு நம்ம உயர்த்த முடியும். சவுத் கொரியா தமிழ்நாடோட சின்ன நாடு, ஆனால் அவங்க நம்மளோட ஒரு 1000 மடங்கு அதிகமாக பணம் ஈட்டுறாங்க. அவ்வளோ வருமானம் உள்ள நாடு சவுத் கொரியா. அங்கே தமிழர்கள் அந்த காலத்திலே போய் நம்ம தமிழ் பரப்பியிருக்காங்க. இன்னும் சில வார்த்தைகள் அங்கே தமிழ் வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நிர்வாக சீர்கேடை கம்ப்ளீட்டாக மாற்றணும்னா நம் அண்ணாமலை அமைச்சராக வர வேண்டும். அண்ணாமலை தலைமையில்
நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்ப்போம். மத்தியில் ஆட்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் கூட்டணி அதாவது திமுகவும் சேர்ந்து நம்ம 5 ஆண்டுகளுக்கு இவ்வளோ பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பணத்தை விட போன 11 ஆண்டுகளாக மோடி அரசாங்கத்தில் பொருளாதாரத்தை கட்டமைப்பை சீர்படுத்தி தமிழ்நாட்டுக்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதிகம் வந்துகிட்டு இருக்கு முன்னாடி விட. ஸோ இது நம்மளோட வரிப்பணம் தான். இருந்தாலும் அந்த ஜல்லடை மாதிரி ஒரு பொருளாதாரம் செதறிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வர நிதி தொகை மாத்திரம் ஆண்டுக்கு லட்சம் கோடி ரூபா மேலே அதிகமாக இருக்கு. இது மோடியோட சிறப்பு, அண்ணாமலையோட சிறப்பு. அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம கடன் இல்லாத ஒரு மாநிலம், அதாவது பொருளாதார மேம்பட்ட ஒரு மாநிலமாக மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுப்பாருங்கிறது என்னோட இது. உங்கள் கருத்தையும் பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர இளைஞர் சமுதாயம்.